போன வாரம் பூமியில் நடமாடுகிறவைகளில் நீங்கள் புசிக்கத்தக்கது புசிக்கத்தகாதது என்று நாம் பார்த்தோம். So last week we meditated on the animals that can be consumed and what you have to reject, the things that grow on this earth. இந்த வாரத்தில் ஜலத்தில் நீந்துகிறவைகளில் நீங்கள் புசிக்க வேண்டாதது புசிக்கத்தக்கது என்கிறதை நாம் பார்ப்போம். And this week we are going to meditate on what you can consume from the things that move in the sea. லேவியராகமம் 11ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். Leviticus chapter 11 and verse 9. நான் முன்னே சொன்னேன் உங்களுக்கு, இந்த லேவியராகமம் 11ஆம் அதிகாரத்தில் புசிக்க வேண்டாம் என்பவைகளை புசித்தால் நாம் அசுத்தமாகி விடுவோம் என்று சொல்லி இருக்கிறது. So in the book of Leviticus we have a list of food items that you have to consume and which you should not consume, which can make you unclean. ஆனால் 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரத்தில் நாம் ஸ்தோத்திரத்தோட நமக்கு முன்பாக வைக்கிற ஆகாரத்தை ஸ்தோத்திரத்தோட ஏற்றுக்கொண்டால் ஒன்றும் தள்ளப்படத்தக்கது அல்ல என்று சொல்லி இருக்கிறது. But in 1 Timothy 4 we see that whatever we eat and we receive with thanksgiving, it shall be made good for us and we need not abstain. ஸ்தோத்திரத்தோடு ஏற்றுக்கொள்ளப்படுமாகில் ஒன்றும் தள்ளப்படத்தக்கது அல்ல. And nothing can be forbidden if you receive it with thanksgiving. அதனால இந்த வசனத்தின்படி புதிய ஏற்பாட்டு காலத்து விசுவாசிகளாகிய நாம் பழைய ஏற்பாட்டில் இருக்கிற இந்த லேவியராகமம் 11ஆம் அதிகாரத்தை சொற்படியே நாம் கை கொள்ள வேண்டும் என்று இல்லை. So we need not take the words that are written in Leviticus as it is written word to word. ஆனால் அந்த அதிகாரம் விருதாவாய் எழுதப்படவில்லை. But then this word is not written just so that it is incomplete and is not useful அதில் for நமக்கு us. தேவன் கொடுக்கிற உபதேசத்தை நாம் கவனிக்க வேண்டும். And we have to listen to the teaching that God has given to us through this Leviticus 11. பூமியில் நடமாடுகிறவைகள் என்றால் ஆரம்ப நிலையில் இருக்கிற மக்களுக்குரிய உபதேசம். So these are the teachings that were given to the people who were there aforetime. அதில் என்ற 2 அனுபவம் சொல்லி இருந்தது. 2 அனுபவத்தில் ஒன்று விரிக்குழம்பு, 2ஆக பிரிந்திருக்கும் விரிக்குழம்பு உள்ள அனுபவம், அசைபோடும் அனுபவம். So there were 2 kinds of experience, the one that is consuming food items that have cloven hooves and the other that chews the cud. விரிக்குழம்பு என்றால், அதாவது உலகத்திலே பாவியாய் நான் இருந்தேன், இயேசு என்னை சந்தித்தார், நான் இப்பொழுது தேவனுடைய பிள்ளையாய் ரட்சிக்கப்பட்ட பிள்ளையாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிறது. So what does it mean by saying animals with the cloven hooves? It talks about 2 experiences, one before you were saved and one after you were saved. அசைபோடுதல் என்றால் தியானம் செய்கிற அனுபவம். So what does it mean by chewing the cud? It means meditating on God's word. வாழ்நாளெல்லாம் ஜீவிய காலம் பூராவும் தியானம் செய்ய வேண்டும் என்றல்ல, கொஞ்ச நேரம் நாம் தியானம் செய்ய வேண்டும். So it does not mean that you have to keep meditating all the time during your life, but then you have to meditate. கடவுளை தேடுவதும் கடவுளிடத்தில் வேண்டுதல் செய்வதும் அவர் சமூகத்தில் காத்திருந்து ஜெபிப்பதும் அவருடைய வார்த்தைகளை தியானிப்பதும் ஆகிய காரியங்கள். So all these things talks about meditating on what God has done for us and meditating on his ways. இப்பொழுது இன்றைக்கு ஜலத்தில் நீந்துகிறவைகளில் நீங்கள் புசிக்கத்தக்கது புசிக்கத்தகாதது, அங்கேயும் 2 அனுபவம் சொல்லி இருக்கிறது. So now it talks about 2 experiences here. The fishes that swim in the water with fins and with scales. 9ஆம் வசனம் சொல்லுகிறது, ஜலத்தில் நீந்துகிறவைகள், ஜலத்தில் இருக்கிறவைகளில் நீங்கள் புசிக்கத்தக்கது யாதெனில் கடல்களும் ஆறுகளும் ஆகிய தண்ணீர்களிலே சிறகும் செதிலும் உள்ளவைகளை எல்லாம் நீங்கள் புசிக்கலாம். So verse 9 reads that you may eat whatever in the water has fins and scales, whether in the seas or in the river, that you may eat. ஆனாலும் கடல்களிலும் ஆறுகளும் ஆகிய தண்ணீர்களில் நீந்துகிறதும் வாழ்கிறதுமான பிராணிகளில் சிறகும் செதிலும் இல்லாதவைகளை யாவும் உங்களுக்கு அருவருப்பாயிருப்பதாக. But all that does not have fins and scales and all that move in the water or any living thing which is in the water, that is an abomination to you. 12ஆம் வசனத்திலே தண்ணீர்களிலே சிறகும் செதிலும் இல்லாத யாவும் உங்களுக்கு அருவருப்பாயிருக்க கடவுது. And verse 12 reads, whatever in the water does not have fins or scales, that shall be an abomination to you. இந்த தமிழ் வேதாகமத்திலே செதில் அப்படி என்று இருக்கிறது. செதில் என்று சொன்னால் செவில் என்று நினைச்சிடக்கூடாது. செதில்னா அந்த ஸ்கேல்ஸ், அது உடம்புல இருக்கிற செதில்கள். So this talks முதலாவது சிறகு பற்றி பார்ப்போம். So let's talk about the fins. ஒரு பறவைக்கோ ஒரு மீனுக்கோ அல்லது சிறகு எதுக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றால், அந்த சிறகு என்பது முன்னேற்றத்தை குறிக்கிறது. So why do birds have wings? This talks about progress and moving forward. செட்டைகளை அடித்து எழும்புவார்கள் என்று ஏசாயா 40ஆம் அதிகாரத்தில் சொல்லியிருக்கிறது. In Isaiah 40 says that the eagle spreads its wings and rises up. சிறகு இல்லாத மீன்கள்
அங்கேயே உலாத்தி கொண்டிருக்கும். தாங்கள் நினைத்த இடத்துக்கு நினைத்த நேரத்தில் செல்ல இயலாது. So the fishes that do not have fins, they will not be able to move to the place that they are supposed to go. They will just keep revolving around one particular center. சிறகுள்ள மீன்கள் அங்கே ஒரு ஆகாரத்தை அல்லது அங்கே ஒரு காரியத்தை பார்த்து போகணும்னு நினைச்சதுன்னா எதிர்த்து வரும் தண்ணீரையும் எதிர்த்து நீந்தி தான் போகும் இடத்தை அடையக்கூடிய ஆற்றல் உள்ளது. But fishes with fins have the capacity to move, to swim forward even against the tide. இந்த அனுபவம் தான் நமக்கு இருக்க வேண்டுமாம். And we need to have this experience. இதைத்தான் புசிக்க வேண்டும் என்று சொல்லி And இருக்கிறார். that is what it is written here, that you should consume such வாழ்க்கையிலே fishes. சிறகு இருக்க வேண்டும். We need to have wings in this world. எப்பவுமே ஒரு பின்னடைவிலேயே நாம் இருக்கக்கூடாது. And we should not always be in a backslidden state, moving backward. முன்னேற்றம் இருக்க வேண்டும். There should be a progress in your life. நம்முடைய தேவன் நம்மை சகல ஜாதிகளிலும் மேன்மையாக வைப்பேன் என்பது அவருடைய வாக்குத்தத்தம். And our God has given us the promise that He would make us high above all the nations of this earth. அதற்குத்தான் இந்த உபதேசங்கள். And that is why you have been given this teaching. வாழ்க்கையில் எப்பவுமே ஒரு சோம்பல், ஒரு முன்னேற்றம் இல்லாதது, இந்த மூவ் ஃபார்வர்டு அப்படின்றது ரொம்ப பேருடைய வாழ்க்கையில் இல்லை. Many people are lazy and slothful and don't have this experience of moving forward. முன்னேறுவது என்கிறது ரொம்ப முக்கியமானது. So it is very important for us to progress forward. நம்மை முன்னோக்கி செல்லும்படி நம்முடைய ஆண்டவர் இயேசு சொல்கிறார். And the Lord has told us that we should move forward. உன் கண்ணு கீழே பார்க்காத, உன் கண்களை ஏறெடுத்து பார் என்று சொல்லுகிறார். And you should not look down, your eyes should look forward and look upward. எப்பொழுதுமே ஒரு முன்னேற்ற உணர்வு, முன்னேறி செல்லும் ஒரு உணர்வு, ஒரு வீரம், ஒரு ஆற்றல் நமக்கு அவசியமாக இருக்க So வேண்டும். you should have the zeal and the capacity and enthusiasm to move forward always. கடலிலே விபத்து, அதனால எல்லாரும் ஜலத்தில் விழுந்து விட்டார்கள். நீந்த தெரியாதவர்கள் எல்லாரும் மாண்டு போனார்கள். நீந்த தெரிந்தவர்கள் அவர்கள் நீந்தி கரை சேர்ந்தார்கள். So there was an accident in the sea, and the people who did not know how to swim, they sunk there, but the others who knew how to swim, they came to the shore. சிறகில்லாத விசுவாசிகளாய் இருக்கக்கூடாது. So we should not be believers who do not சிறகுள்ள have wings. விசுவாசிகளாய் இருக்க வேண்டும். We should be believers who have நான் wings. போன வருஷம் எப்படி இருந்தேனோ அப்படித்தான் இந்த வருஷமும் இருக்கிறேன், இனிய வருகிற நாட்கள்ல அப்படித்தான் இருக்க போகிறேன் என்கிற எண்ணம் இருந்தால் இன்றைக்கு இந்த சத்தியத்தை கேட்கிற நேரத்துல நீங்கள் சிறகுள்ளவர்களாக மாற வேண்டும். So if you say that the last year I was at one type and this year I'm the same type, you should be a people who have wings this particular season. சிறகுள்ள அனுபவத்தை நீங்கள் புசிக்க வேண்டும். And you should be able to partake of this experience of having wings. சிறகு இல்லாவிட்டால் அது அருவருப்பு என்று பைபிள் சொல்லுது. And the Bible says that if you do not have wings, it's an abomination to the Lord. நல்லா ஜெபம் பண்றேன், நல்லா அதெல்லாம் பண்றேன், ஆனா வாழ்க்கையில முன்னேற்றமே கிடையாது. So you may be saying that I'm praying well, but I do not have any progress in my life. எல்லாம் கிறிஸ்தவ அல்லாத எத்தனையோ பையனுங்க சென்டம் எடுக்கிறானுங்க, இவன் சிங்கிள் டிஜிட்லயே இருக்கிறான். And people who do not know the Lord, they score 100 marks in centum, but you still are in your single digit. இது தேவன் நமக்கு சொன்னதே இல்லை. And this is not what God has promised us. கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை எப்படி முன்னேற்ற பாதையிலே கொண்டு வந்தார் பாருங்கள். So just see how the Lord brought His people towards progress. அவர்களை ஒரு நாளும் கர்த்தர் தாழ்ந்து போக விடவே இல்லை. And the Lord did not allow them to be forsaken and to be bowed down. யோசேப்புக்கு சிறகு இருந்தது. Joseph had wings. அவன் மேலே மேலே போய்க்கொண்டே இருந்தான். And Joseph was just moving higher and higher in his life. அவன் நிறைய இடர்களை சந்தித்தவன். And he faced a lot of obstacles in his life. எளிதில் பிற தாக்குதலுக்கு சிக்கிக்கொள்ளாதது சிறகுள்ள அனுபவம். So the ability to not get entangled in your problems is an experience of having wings in your life. இது வேண்டாம் என்றால் அதை விட்டு விலகி ஓடி போவதற்கு சிறகுள்ள மீன்களுக்கு முடியும். So only the fishes that have these wings and fins will be able to walk away from things that are an abomination. சிறகில்லாத மீன்கள் சிக்கிக்கொள்ளும். But the wings that do not, the fishes that do not have wings, வேகமாய் அவைகள் தப்பிக்கொள்ளும் ஆற்றல் இருக்காது. and they won't have the capacity to easily escape quickly. நிறைய விசுவாசிகள் அப்படித்தான் And இருக்கிறீர்கள். many of the believers are like that. நானும் நீண்ட ஆண்டுகளாக ஊழியம் செய்கிறேன். உங்களில் பலரை நீண்ட ஆண்டுகள் நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். So I've been in this ministry for many years, and I've watched many people for many years. நான் ஆரம்பத்தில் பார்க்கும்போது எப்படி இருந்தீர்களோ அப்படித்தான் இருக்கிறீர்கள். அதிலிருந்து குறைந்து இருக்கிறீர்கள். சிலர் முன்னேற்றத்தில் போகவே இல்லை. So from the time I'm observing you, you are just in the same place, or you have backslidden. There is no progress in your life. உங்களுடைய பிள்ளைகளையும் முன்னேற்ற பாதையில் நடத்துவதற்குரிய அந்த முன்னேற்ற அந்த மனநிலை, அந்த உங்களுடைய திங்கிங் ஏரியாவில் நீங்க அந்த முன்னேற்றமான எண்ணம், அந்த சிறகுள்ள அனுபவம் இங்க வரல. So you don't have this capacity, this thought process of progress, even in the case of your children. ஒரு சர்ச் கட்டியாச்சு, நல்ல பில்டிங், அருமையா இருக்குது.
போதும் அப்பா, நல்ல கட்டடம் யாருக்கும் இல்லை இந்த பெரம்பூர்ல, எங்களுக்கு கொடுத்தீரே, அல்லேலூயா, சோத்திரம் சோத்திரம் சோத்திரம்னு அப்படியே இருந்திருந்தா அப்படியே இருக்க வேண்டியதுதான். So if you say, Lord, this is enough, this Perambur church, we'll just be here and keep praising the Lord, then you have to continue like that. அடுத்த ஒரு கட்டடம் வில்லிவாக்கத்தில் கட்டுவதற்கு அதற்காக அந்த முன்னேற்ற எண்ணம் தேவன் கொடுத்தார். அந்த சிறகை நான் நிறைய பேர் கொடுத்தேன், அவர்களும் சிறகுள்ளவர்களாக But then மாறினார். I had this progressive thought to build another church in Villivakam, and God gave this wings of thought to many people, and we started to move forward. அதோடு நின்று விடாமல் இன்னும் முன்னேற வேண்டும், இந்த சென்ட்ரல் ஏஜி சர்ச்சை கத்தர் And கொடுத்தார். we did not stop there, we wanted to progress further, and therefore the Central AG Church came about. இதோடு நின்று விடுகிறதில்லை, இன்னும் முன்னேற வேண்டும் என்ற எண்ணத்திலே கத்தர் ஆசீர்வதித்துக் கொண்டே So வருகிறார். we did not remain stagnant here, but the Lord wants us to progress further and keep thinking about that, and the Lord blesses us உங்கள் likewise. வாழ்க்கையில சிறகுள்ள அனுபவத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும், புசிக்க வேண்டுமானால் ஏற்றுக்கொள்ள வேண்டும். So you have இந்த to, சிறகுள்ள அனுபவத்தை நீங்க ஏற்றுக்கொள்ளலன்னு சொன்னா நீங்க இருக்கிற இடத்துல அப்படியே வாழை ஆட்டிக்கிட்டு அப்படியே சுத்திக்கிட்டு இருக்க வேண்டியதுதான். வலை போட்டா முதல்ல சிக்கிறது நீங்களா தான் இருப்பீங்க. so you should have this experience of having these wings and fins, only then you will be able to progress, otherwise you will just get caught in that net. ஆகவே சிறகுள்ள அனுபவம் உங்களுக்கு இருக்கிறதா என்று பாருங்க. So you have to examine yourself and see whether you have this experience of having சிறகுள்ள wings. மீன்கள் தான் நினைத்த இடத்துக்கு போகக்கூடிய ஆற்றல் உள்ளது. So the fishes that have fins have the ability to move to the destination where they want to go. சிறகுள்ள மீன்கள் தன்னை எதிர்த்து வரும். நீங்க வேணா நீங்க ஆறுகள் மற்ற வேகமாய் ஓடுகிற ஜலத்தில் பாருங்கள், அருவியில் இருந்து தண்ணீர் விழும்போது அதை எதிர்த்து குதிக்கிற மீன்களை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். So you will be able to see in the rivers and streams when the waterfalls come down, there are some fishes that are able to swim against the tide. சில மீன்கள் அந்த தண்ணீர் போகிற போக்கிலேயே அப்படியே போவார்கள். But some fishes, they just swim along with the tide. நிறைய விசுவாசிகள் தண்ணீர் போகிற போக்கிலேயே போகிறவர்கள். There are so many believers who just swim along with the water in its direction. ஊரோடு ஒத்து வாழு என்றதுல இவங்க ரொம்ப நம்பிக்கை And உள்ளவங்க. they just want to live their life alongside ஒரு what is happening. புரட்சிகரமான மாற்றத்தை உண்டாக்கக்கூடிய ஆற்றல் இவர்களுக்கு இருக்காது. So these people don't have that zeal and enthusiasm to bring about some change. அடுத்தது செதில் உள்ள அனுபவம். So secondly, I'm going to talk about the experience of having scales. நீங்க மார்க்கெட்டுக்கு போனீங்கன்னா மீன்களை பார்த்தீங்கன்னா சில மீன்களை வேற மீன்கள் கடித்து கொதறினதை பார்த்திருக்கலாம். So when you go to the market to buy fishes, you can see that some fishes are being bitten by the other fishes. அந்த கடித்து கொதறப்பட்ட மீன்கள் எதுவா இருக்கும்? செதில் இல்லாத மீன்களாக So இருக்கும். the fishes that are being bit like that are those that don't have scales. செதில் உள்ள மீன்களை வாங்கி செதிலோடு நீங்கள் குறுக்கே அதை அறுக்க முயற்சித்தால் எவ்வளவு ஷார்ப்பான கத்தியிலும் கூட அதை அறுக்க முடியாது. So when you buy fishes with the scales and try to cut it with a knife, you will never be able to cut it along with the scales. அந்த செதிலை நீக்கி விட்டுத்தான் அதை அறுப்பார்கள். செதில் உள்ள மீன்களை முதல்ல செய்து செதிலை நீக்கிறதுதான். So if you have fishes with scales, the first thing that you do is to remove the scales from the fish. ஆகவே தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த பாதுகாப்பு திட்டத்துக்குள்ளே நாம் இருக்க வேண்டியது மிக அவசியமா So it's very இருக்கிறது. important that you are there within this protective program that God has for us. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அந்த செதில்களால் நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். And through the scales, we have to protect ourselves. நமக்கும் செதில்கள் இருக்கிறது. We too have scales. இந்த தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த வேத வசனம் நமக்கு செதில்கள். And the word of God that has been given to us are like scales for தேவனுடைய us. கிருபை செதில்கள். God's grace is a scale for us. பரிசுத்த ஆவியானவர், தேவ ஆவி நம்மை காக்கிறார், அவர் அது செதில். The Holy Spirit is the one who protects us, and He is a scale for us. நம்மை நாம் காத்துக்கொள்ள வேண்டும் என்பது ரொம்ப It's முக்கியமானது. very important that we protect ourselves. ரொம்ப பேர் தங்களை காத்துக்கொள்ளுகிற காரியங்களில் கவலையினமாய் So இருக்கிறார்கள். many of you neglect this important aspect of protecting and taking care நிறைய of பேருக்கு yourself. செதில்கள் கிடையாது. Many of us don't have these scales, தினந்தோறும் புது புது கிருபைகளை அவர் தருகிறாராம். and He gives us a new grace every morning. தேவன் நம்மை பாதுகாக்க வைத்திருக்கிற அந்த பாதுகாப்பின் ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள கவலையினமாய் இருக்கிறதுனால் நம்முடைய சரீரத்தில் மீன்களுக்கு இருக்கிற ஸ்கேல் மாதிரி அந்த ஸ்கேல்ஸ், அந்த பாதுகாப்பு செதில் நம்முடைய வாழ்க்கையில் இல்லை. So oftentimes we do not have the scales, this protection, and therefore we don't receive God's grace in our life. நம்மை விட பலவீனமானவர்கள் கூட நம்மை தாக்கி விடுகிறார்கள். And even people who are weaker than us are able to completely destroy us. சிலருடைய வார்த்தை நம்மை தாக்கி விடுகிறது. The words of some people affect us and attack us. யாராவது நம்மை தாக்கி நம்முடைய மனம் புண்பட வைத்து விடுகிறார்கள். And some people speak some words and our words, and these words really hurt and wound us. ஏனென்றால் நான் செதில் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்கிறேன்.
வாழ்கிறேன். Because I'm living a life without this scale of protection. இன்றைக்கு நீங்கள் எல்லாரும் இதை கவனமாக கவனிக்க வேண்டும். And you have to hearken unto it and pay attention to it very நான் clearly. எந்த நிலையில் இப்பொழுது இருக்கிறேன் என்றால், யார் எனக்கு விரோதமாய் எவ்வளவு கடினமான வார்த்தைகள் அவர்கள் பேசினாலும் என்னுடைய செதிலை மீறி அது எனக்குள்ளே போக அதற்கு ஆற்றல் கிடையாது. So no matter how much of hurtful words people talk against me, that does not pierce within me because the scales are around me. சுலபமாய் சில தாக்குதல்கள் உங்களை தாக்கி விடுகிறது. So sometimes some of these hurts that people do easily affect you. பெரிய மீன்கள் தங்களுடைய வாயை திறந்து அப்படியே கடித்து குதற நினைத்தால் கடித்து குதறி விடுகிறது. So the big fishes, when they want to just bite and consume you, they are just able to bite and destroy you and affect you. ஆனால் செதில்கள் உள்ள மீன்களை அப்படி கடித்து குதற அவைகளால் முடியாது. But you just cannot bite and destroy a fish that has scales. நிறைய தீமைகள் உலகத்தில் இருக்கின்றன. The world is filled with so many problems. அவைகளுக்கெல்லாம் விலக்கி காக்கப்பட வேண்டும். And we need to be protected from all this evil. 1 தெசலோனிக்கேயர் 5 அதிகாரம் 23 வசனம், சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக, உங்கள் ஆவி ஆத்துமா சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாய் இருக்கும்படி காக்கப்படுவதாக. 1 Thessalonians 5:23. Now may the God of peace himself sanctify you completely, and may your whole spirit and soul and body be preserved blameless at the coming of our Lord Jesus Christ. கடவுள் எனக்கு தந்திருக்கிற ஆவி ஆத்துமா சரீரம், இந்த திருத்துவ அமைப்பில் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிற நான் என்னுடைய ஆவியை காத்துக்கொள்ளணும், ஆத்துமாவை காத்துக்கொள்ளணும், என் சரீரத்தையும் நான் காத்துக்கொள்ள வேண்டும். God has given us a triune personality, a body, soul and spirit, and we have to protect these things. இப்படி நாம் இந்த பாதுகாப்புக்குள் நாம் இல்லாவிட்டால் ஒரு சின்ன பாவமும் நம்மை பற்றிக்கொள்ளும். So if we are not within this protection, even a small sin can overcome us. ஒரு சின்ன வார்த்தை என் செவி வழியாக என் இருதயத்துக்குள் போய் இருந்து எனக்கு உள்ளே பயங்கரமான வேலை செய்யும். அது And even a small word that gets into our ears come and affect our heart greatly. ஏன் ரொம்ப சோர்வா இருக்கிறீங்க? So why are you so downcast? உடனே அழுவாங்க. And immediately they will start to cry. என்ன விதமா பேசிட்டாங்க, And they will say, so and so person, they spoke against me. என்னால தாங்க முடியல, And I'm not able to bear that what they spoke. தேம்பி அழுவாங்க. And they will start weeping and crying. இப்படி because of செதில் இல்லாத மீன்கள் நிறைய நம்ம சபையிலையும் கிறிஸ்தவ சமுதாயத்தில் இருக்கிறாங்க. that. So in our church and in the Christian community, we have so many people who don't have these scales of protection. எதையும் தாங்கி சகித்து தன்னை காத்துக்கொள்ளுகிற ஆற்றல் தான் செதில் உள்ள அனுபவம். So this experience of having scales is one that is able to withstand and overcome any kind of obstacle that comes in your life. நீங்கள் செதில் இல்லாமல் வாழ்கிறீர்கள் என்பதை இன்றைக்கு நீங்கள் தீர்மானம் பண்ணிக்கொண்டு ஜெபித்து இந்த செதில்களை நீங்கள் பெற்றுக்கொள்ள So வேண்டும். you have to make a decision to have these scales, and you have to pray and receive these scales of protection. சங்கீதம் 34:13, உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். Psalm 34 and verse 13 says, keep your tongue from evil and your lips from speaking guile. என் நாவுல கெட்ட வார்த்தை உட்கார்ந்துடக்கூடாது. So evil and bad words should not come into your tongue. 141 சங்கீதம் 3 வசனம், கர்த்தாவே என் வாய்க்கு காவல் வையும், என் உதடுகளின் வாசலை காத்துக்கொள்ளும். Psalm 141 and verse 3. Set a guard, O Lord, over my mouth, and keep a watch over the doors of my lips. முதலாவது நாம் நம்மை காத்துக்கொள்வதற்கு 119 சங்கீதம் 9 வசனம், வாலிபன் தன் வழியை எதினால் சுத்தம் பண்ணுவான், உமது வசனத்தின்படி தன்னை காத்துக் கொள்ளுகிறதினால் தானே. Psalm 119 and verse 9. How can a young man cleanse his way? By taking heed according to your word. இந்த வசனம் உங்களுக்கு செதிலாக இருக்கிறதா? So is the word of God a scale of protection for you? ஞாயிற்றுக்கிழமை மட்டும் சிலர் பைபிளை தொடுவீங்க, சில ஆம்பளைங்க அன்னைக்கு கூட தொடுறது கிடையாது. So some people touch your Bibles only on Sunday, and some men even do not take your Bibles even on Sunday. தேவன் உனக்கு இந்த செதிலை அவர் ப்ரொவைட் பண்ணி இருக்கிறார், உனக்கு கொடுத்திருக்கிறார். இதை நீ யூஸ் பண்ணி உன்னை காத்துக்கொள்ளணும். The Lord has given you these scales. You have to use this and protect yourself. இந்த வசனம் உங்கள் வாழ்க்கையில் இல்லைன்னு சொன்னா நீங்க செதில் இல்லாதவர்கள். So if you don't have the word of God in your life, it means you do not have the scales in your life. நீதிமொழிகள்ல 4 அதிகாரத்தில் 5, 6 வசனம் பாருங்கள். ஞானத்தை சம்பாதி, புத்தியை சம்பாதி, என் வாயின் வார்த்தைகளை மறவாமலும் விட்டு விலகாமலும் இரு, அதை விடாதே, அது உன்னை தற்காக்கும், அதின் மேல் பிரியமாயிரு, அது உன்னை காத்துக்கொள்ளும். Proverbs 4 verse 5 and 6. Get wisdom, get understanding. Do not forget nor turn away from the words of my mouth. Do not forsake her, and she will preserve you. என் வாயின் வார்த்தை விட்டு விலகாதே. Do not depart from the words of my mouth. அதை விடாதே, அது உன்னை தற்காக்கும், அதின் மேல் பிரியமாயிரு,
அது உன்னை காத்துக்கொள்ளும். Do not forsake her, she will preserve you. Love her and she will keep you. இந்த வேத புத்தகத்துல மத்தேயு 5:28 வீதமாய் சொல்லுகிறது, ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்க்கிற எவனும் தன் இருதயத்தில் அவளோடு விபச்சாரம் செய்தாயிற்று என்று இந்த வசனம் சொல்லுகிறது. Matthew 5:28 reads, but I say to you that whoever looks at a woman to lust for her has already committed adultery with her in his heart. அந்த ஒரு ஸ்திரீயை என்ற இடத்துல ஒரு ஆடவனை என்றும் போடலாம். So in the place ரெண்டு பாலாருக்கும் அது பொருந்தும். so it means both man and woman in this particular verse. ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்க்கிறவன், அதாவது அவளை ஒரு பார்வை பார்த்துட்டு திரும்ப எகைன் இரண்டாவது பார்வை பார்க்கறாங்க பாருங்க, அது இச்சையான பார்வை. So when you look at some person and again look with a lustful eyes, that is lust. தற்செயலாய் நம்ம ஊர்ல பொம்பளை பிள்ளைங்க எப்படி ட்ரெஸ் பண்ணணும்னு ரொம்ப பிள்ளைகளுக்கு தெரியவும் இல்லை. சர்ச்சுக்கு வந்தாலும் எப்படி ட்ரெஸ் பண்ணணும்னு தெரியல, ஏன்னா சமுதாயத்திலையும் எப்படி ட்ரெஸ் பண்ணணும்னு தெரியல, அப்பா அம்மாவுக்கு கீழ்ப்படுகிறது இல்லை. எப்படியோ பிறருடைய கவனத்தை தன் பக்கம் ஈர்க்கும் ஆபாச உடை அணிகிறவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். So today many of the young girls do not know how to dress in the community, or when they come to church they don't listen to the parents, they dress in such a way that can attract the eyes of other people. அதே மாதிரி கவர்ச்சிகரமான வாலிபர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். And today there are so many young boys also who want to just attract people in the wrong way. நான் பார்க்க நேர்ந்தது பார்த்து விட்டேன், அவ்வளவுதான், போய்க்கொண்டே இருக்க வேண்டும். So if you just happen to look at that person, you just look at them and just continue. திரும்ப இரண்டாம் முறை திரும்பி பார்த்தால் நீ ஒரு முறை பார்த்த அந்த பார்வை உனக்குள் இச்சையை உண்டாக்கி இரண்டாம் தரம் அதை பார்க்க வைத்தது. But if you turn again and look, that will bring about a lust in your heart. அப்படியானால் என் உள்ளத்துல, என் வாழ்க்கையில மத்தேயு 5:28 வசனம் என்னுடைய மெமரியில இருந்தது என்று சொன்னால், அந்த வசனம் உடனே என் கவனத்துக்கு வரும். ஒரு ஸ்திரீ இச்சையோடு பார்த்தாலே விபச்சாரம் என்று இயேசு சொல்லி இருக்கிறாரே, திரும்ப பார்க்க கூடாது என்று அந்த வசனம் என்னை அந்த பாவத்துக்கு விலக்கி காக்கும். So if this Matthew 5:28 is in your heart, whenever you look at some person with a lust, it will stir within you the conscience that you have that you should not look at that person. சங்கீதக்காரன் சொல்லுகிறான், நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடி உம்முடைய வாக்கை என் இருதயத்தில் வைத்தேன் என்று சொல்லுகிறான். The psalmist says, I've hid your word in my heart that I may not sin against you. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீதிமொழி 4:23, எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதனிடத்தில் நின்று ஜீவ ஊற்று புறப்படும். Proverbs 4:23 reads, keep your heart with all diligence, for out of it springs the issues of life. 1 தீமோத்தேயு 3:9 விசுவாசத்தின் ரகசியத்தை சுத்த மனசாட்சியினாலே காத்து கொள்ளுகிறவர்களாயும் இருக்க வேண்டும். 1 Timothy chapter 3 and verse 9 says, holding the mystery of faith with a pure conscience. 1 தீமோத்தேயு 5:22 அதுல கடைசி வார்த்தை, உன்னை சுத்தவானாக காத்துக்கொள் அப்படி சொல்லி இருக்குது. 1 Peter 5:22 says that keep yourself pure. அதற்கு தான் பரிசுத்த ஆவி நமக்கு பலன் கொடுக்கிறார். And that is why we need the Holy Spirit who will strengthen us. 2 தீமோத்தேயு 1:14 வசனம் பாருங்கள், உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்ட அந்த நற்பொருளை நமக்குள்ளே வாசமாயிருக்கிற பரிசுத்த ஆவியினாலே காத்துக்கொள். 2 Timothy 1:13 and 14, hold fast the pattern of the sounds of words which has been given to you, that the good things which has come to you by the Holy Spirit dwells in us. பரிசுத்த ஆவி எதற்கு நமக்கு கொடுத்திருக்கிறார் என்றால், நம்முடைய நற்குணங்களை பாதுகாக்க, நற்குணங்களை நம்மில் உருவாக்க, எந்த உலகத்தின் தீமைகள் நம்மை பாதித்து விடாதபடிக்கு நமக்கு ஸ்ட்ரெங்த் கொடுக்கிறதுக்கு தான் பரிசுத்த ஆவியை தேவன் தந்திருக்கிறார். The Holy Spirit has been given to us so that we will have strength to have this good conduct within us and to help us to carry out this good conduct. அதாவது நீ படிக்கிற கல்லூரியிலே மாணவர்கள் எல்லாரும் சுற்றி உட்கார்ந்தால் என்ன பேசுகிறார்கள்? ஒரு ஹீரோயின், ஒரு கவர்ச்சியான ஒரு நடிகையை பற்றி பேசுவார்கள். So when students sit around in a conversation in the college, they will just talk about a heroine and talk about the ways in which she is so attractive. நான் டன்லப் ரப்பர் ஃபேக்டரியில மெஷின் ஆபரேட்டராக வேலை செய்தேன். I worked in the Dunlop rubber factory as a machine operator. டீ டைம்ல எல்லாரும் உட்கார்ந்து டீ குடித்து கொண்டே சுத்தி எம்ப்ளாயிஸ் உட்கார்ந்து பேசுவார்கள். So during tea time all the employees will sit around and have tea. அப்பொழுது இந்த சினிமா ஹீரோயின்களை பற்றி தான் பேசுவார்கள். And at that time everybody will just be talking about the cinema heroines. அசிங்கமாய் பேசுவார்கள். And they will talk very filthy things. நான் டீ வாங்கிட்டு அவங்ககிட்ட போய் உட்கார போனா எல்லாரும் சொல்லுவாங்க, இந்த பேச்சை நிறுத்திடுங்க, ஸ்வர்ணராஜுக்கு இது பிடிக்காது But when I take அப்படி my என்று tea சொல்லுவாங்க. and I go there, people will say, stop talking, this Swarnaraj does not like this.
என்ற எனக்கு ஸ்கேல் இருந்தது, எனக்கு செதில் இருந்தது. Because I have the scales around me. அவங்க எல்லாம் அசுத்தமா பேசிக்கிட்டு இருக்கிறவங்களோட நானும் சேர்ந்து அசுத்தன ஆகுறதற்கு எனக்குள் இருக்கிற அந்த செதில் என்னை விடாது. So the scales within me did not allow me to go and participate in that filthy conversation. என்னிடத்தில் வசனம் இருக்கிறது, I had the word of God within me. என்னிடத்தில் பரிசுத்த ஆவி I இருக்கிறார். had the Holy Spirit within me. இதுக்கு தான் சும்மா சபையில அந்நிய பாஷை பேசுறதுக்கு மட்டும் பரிசுத்த ஆவி கிடையாது. The Holy Spirit is not given to us to just come and speak in tongues within the church. அந்நிய பாஷை பேசிட்டு செய்யற அக்கிரமத்தை எல்லாம் போட்டு செய்துகிட்டு அப்படி வாழ்றது தேவன் ஒரு நாள் ஏற்றுக்கொள்கிறது The இல்லை. Lord will not accept it if you speak in tongues and then live a life full of sin in this world. இன்னொரு வசனம் சங்கீதம் 40:11. Psalm 40 and verse 11. கர்த்தாவே, நீர் உம்முடைய இரக்கங்களை எனக்கு கிடையாமற் போக பண்ணாதேயும், உம்முடைய கிருபையும் உமது உண்மையும் எப்போதும் என்னை காக்க கடவது. Do not withhold your tender mercies from me, O God. Let your loving kindness and your truth continuously preserve me. காலையில எழுந்த உடனே ஜெபம் பண்ணணும், தேவனே இன்றைக்கு எனக்கு உரிய கிருபையை நீர் எனக்கு தாரும் என்று கேட்க வேண்டும். So whenever you get up in the morning, you have to say, Lord, give me the mercies that I need for today. நிச்சயமாக காலைதோறும் அவருடைய கிருபைகள் புதியவைகள். And new every morning are his mercies. புதிய புதிய கிருபைகளை அவர் உங்களுக்கு தருவார். And God gives you the new mercies every சாந்த day. குணத்தை அவர் தருவார். And he gives you a very meek சகிப்புத்தன்மை spirit. அவர் தருவார். He gives you the spirit of tolerance. உன் வஸ்திரத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் இருக்கிறவனுக்கு உன் அங்கியையும் விட்டு கொடு. So if somebody wants to take your cloak, give him your cloak too. அப்படித்தான் சொல்லிடு. விட்டு கொடுக்கிற அனுபவம் நமக்கு இருக்கும். And you need to have this experience of just letting go. நான் தவறு செய்கிறவர்களோடு சேர்ந்து தவறு செய்வதற்கு, சண்டை போடுகிறவர்களோடு சேர்ந்து சண்டை போடுவதற்கு, தவறான முரட்டு வார்த்தைகளை பேசுகிறவர்களோடு சேர்ந்து முரட்டுத்தனமாய் வார்த்தை பேசுகிறதற்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன். காரணம், என் வாழ்க்கையில் செதிலே கிடையாது. I join with the people who speak harshly and I do tit for tat. That's because I do not have the scales in my life. வீட்டுல சண்டை போட்டுட்டு சபையில ஜெபம் பண்ண உட்கார்ந்து அந்நிய பாஷை பேசுறியே, அதனால என்ன பிரயோஜனம்? So you fight at home and then you come here and speak in tongues. What is the use of these tongues? பரிசுத்த ஆவி வெறும் அந்நிய பாஷைக்கு மாத்திரம் இல்ல. The Holy Spirit is not given to you just to speak in tongues. பரிசுத்த ஆவி நீ இந்த தீமைகள் உன்னை தாக்காதபடி உனக்கு காவலாய் பெலனாய் ஆவியானவர் உனக்கு The கொடுக்கப்பட்டிருக்கிறார். Holy Spirit is given to you so that he will be a protection and a strength to you in times of evil. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது இந்த ஐக்கியம் இருக்கு பாருங்க, இந்த ஐக்கியம், இந்த ஃபெலோஷிப், இது ஒரு செதில். So this fellowship is a scale. நீ வழக்கமா உட்கார்ற இடத்துல நீ இல்லைன்னா உன் பக்கத்துல உட்கார்றவங்க உன்னை தேடுவாங்க. So when you're sitting habitually in one particular place and you don't come there that day, the person beside you will search for you. என்ன சிஸ்டர் நீங்க இந்த வாரம் சர்ச்சுக்கு வரல அப்படி கேட்பாங்க. And they will say, what sister, you did not come to the church to the என்ன service பிரதர் this வரல நீங்க? Sunday. Why don't you come to the service this Sunday? கேக்குறீங்களா? அப்படி Are you looking at people and asking like that? கேக்குறீங்களாமா? கேட்கணும். So you should inquire of people. அப்ப அந்த அது ஒருவருக்காக ஒருவர் ஜெபிக்கிறது உன்னுடைய மனசோர்விலிருந்து உன்னை நீக்கி மறுபடியும் உன்னை பலப்படுத்தி நிலைநிறுத்த போதுமானது. So when you pray for one another, it will strengthen one another and cause you to once again stand strong. ஜெபம் ஒரு செதில். Prayer is a scale. அது உங்கள் வாழ்க்கையில் இருக்க வேண்டும். And you need to have the scale of prayer. ஜெபத்தை விட்டு விடுவார்கள் ரொம்ப பேர். And many people will let go of their prayer. ஜெபம் பண்ணா தான், ஜெபம் பண்றவங்களுக்கு தான் கிருபையை கொடுக்கிறார் ஆண்டவர். The Lord gives grace only to those who pray. பரிசுத்த ஆவியானவர் ஜெபம் பண்ணும்படி நம்மை சொல்லுகிறார். And the Holy Spirit tells us to pray. ஆகவே இன்றைக்கு ரெண்டு குறிப்பை நாம் பார்த்திருக்கிறோம். So today we looked at 2 points. ஜலத்தில் முதலாவது பூமியில், இரண்டாவது ஜலத்தில். So first we talked about the animals that were in this earth and second in the water. பூமியில் என்பது இப்பதான் ஆரம்பம். So the earth talks, கிறிஸ்துவுக்குள் வர்ற ஆரம்ப நிலை உள்ளவர்கள். when you talk about the earth, it talks about the experience of coming first hand to Christ. ஜலத்தில் என்றால் ஆவிக்குரிய ஜீவியத்திற்குள் வந்துவிட்டவர்கள். So when it talks about water, it is those people who have already come into the spiritual experience. அடுத்த வாரம் பார்க்க போகிறோம் பறவைகளில், பறக்கிறவர்களில். So the next week we are going to talk about the birds that fly in the air. So நான் ஒரு நாள் பூமிக்குரியவனாயிருந்தேன், இப்பொழுது நான் தண்ணீருக்குள் வந்து விட்டேன். நான் இப்போ ஆவிக்குரியவன் ஆகிவிட்டேன். ஆவிக்குரிய வாழ்க்கையில் நான் என்ன செய்ய வேண்டும்? எனக்கு சிறகும் செதிலும் இருக்க வேண்டும். So at one point of time I was living the earth and now I have the spiritual experience of going into the water and I should have the scales and fins to live in இந்த this world. சிறகும் செதிலும் உனக்கு இருந்தால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது உன்னுடைய ஆவி, ஆத்துமா, சரீரம் முழுவதும்
குற்றமற்றதாய் இருக்கும்படி காக்கப்பட்டிருப்பாய். அவருடைய வருகையில் நீ எடுத்துக்கொள்ளப்படுவாய். If you have the scales and fins, when the Lord Jesus comes, He will be able to take you up without any spot or wrinkle in your body. கர்த்தர் இன்றைக்கு உங்களோடு பேசி இருக்கிறார் என்று நான் I நம்புகிறேன். believe that the Lord has spoken to each one of us this கர்த்தருக்கு உங்களை morning. ஒப்புக்கொடுங்கள். Surrender yourself to the Lord. நான் இந்த நாட்களில் சிறகில்லாதவர்கள் நிறைய பேர் இருக்கிறீர்கள். Today there are many people who don't have these scales in your life. பைனான்சியலா இம்ப்ரூவ்மெண்ட் கிடையாது. There is no improvement financially. எந்த சொசைட்டில ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு There is கிடையாது. no improvement in the society. பொருளாதாரத்தில் முன்னேற்றம் கிடையாது. There is no financial progress whatsoever. ஆவிக்குரிய காரியங்களில் முன்னேற்றம் கிடையாது. There is no spiritual progress. உட்கார்ந்த இடத்துல உட்காந்துட்டு போறது, ஒரு ஊழியம் செய்யறது இல்ல, ஒரு வளர்ச்சியான காரியம், ஒரு ஆத்துமாதாயத்துக்கு போறது இல்ல, அப்படியே இருக்கிறது. You are stagnant in one place. You don't win the souls for the Lord. You don't involve yourself in ministry. இந்த சிறகில்லாத மீன்களை வலை போட்ட உடனே பிடிச்சிக்கிடுவாங்க. And if you don't have these fins and scales, the fishermen will just catch you in the net. கையில கூட பிடிச்சிடலாம் அதை. And you can easily catch fish which don't have the fins. இப்படியே தான் அங்கே சுத்திக்கிட்டே இருக்கும். It will just be moving in one place. You can just catch hold of it. சிறகுள்ள மீன்களை சும்மா சுலபமா கேட்ச் பண்ண You முடியாதுங்க. never can catch a fish that has fins. கர்த்தர் எனக்கு சிறகை கொடுத்திருக்கிறார். The Lord has given me நான் these இன்றைக்கு fins. இருக்கிறது போல் நாளைக்கு இருக்க மாட்டேன். I will not be the same like நாளை today. நான் வேறு ஒரு முன்னேற்றத்தில் இருப்பேன். Tomorrow I will be in a உயர்வில் greater இருப்பேன். progress. I will be in a greater height tomorrow. Hallelujah. தீமை நிறைந்த உலகத்தில் நான் வாழ்கிறேன். I'm living in this world filled with evil. ஒரு தீமையும் என்னை தாக்காதபடிக்கு அவருடைய வசனத்தினாலும் அவருடைய கிருபையினாலும் அவருடைய ஆவியின் பலத்தினாலும் என்னை காத்து கொண்டு சாட்சியாய் வாழ்கிறேன் என்று சொல்லுகிற அந்த உன்னத அனுபவத்துக்கு கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. The Lord has may the Lord bless us so that we come into the experience where we are able to have this grace and the Holy Spirit and the strength of His word to overcome the evil in this world. நிஜம்தான் பாஸ்டர், கர்த்தர் இன்னைக்கு என்னோட பேசி இருக்கிறார். And if you truly say the எனக்கு Lord இந்த has சிறகும் spoken to me, செதிலும் வேணும். I need to have the skills, நான் அதுல என்ன நான் ஸ்ட்ரெங்தன் I பண்ணிக்கிடணும். need to strengthen myself. அப்படி சொல்றவங்க எழுந்து நில்லுங்க And பாப்போம். those who say that you can rise up to your feet.